ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாதம். ஆனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து மிதுன ராசி, அதாவது புதனோட மிதுன ராசிக்கு வர்றதுதான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னென்ன கிரக நிலைகள், இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குதுன்னு அப்படின்னு மேலோட்டமா பார்ப்போம். சூரியன் வந்து மிதுன ராசியில சூரியன் இருப்பாரு. புதன் வந்து மிதுன ராசியில ஒரு 7 நாள் இருப்பாரு. தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில புதன் ஒரு 7 நாள் இருப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் இரண்டாவது, அதாவது குரு பகவான் கடகத்துல, சூரியன்ல இருந்து 2வது வீடான கடகத்துல உச்சமடைவார். குரு உச்சமடைவது நல்ல விசேஷம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு குரு உச்சமடைகிறாரு. அதே மாதிரி புதன் 23 நாள் குருவோட இணைவார் புதன். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஒரு 19 நாள் குரு புதன் சுக்கிரன் இணைவு கடகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது சிம்மத்துல இருக்கிற கேது கூட சுக்கிரன் ஒரு 11 நாள் வந்து சுக்கிரன் இணைவாரு. கேது சுக்கிரன் இணைவு சிம்மத்துல இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து கும்ப வீடு, சனியோட கும்ப வீடு, ஸ்திர வீடு, கும்ப வீட்டுல ராகு பகவான் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீன வீட்டுல இருப்பாரு. குருவோட மீன வீட்டுல இருப்பாரு. செவ்வாய் வந்து முதல் 4 நாட்கள், இந்த ஆனி மாதத்துக்கு முதல் 4 நாள் மட்டும்தான் செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீடான மேச ராசியில இருப்பார். அதுக்கு பிற்பாடு 26 நாட்கள் சுக்கிரனோட ரிஷப ராசிக்கு செவ்வாய் போயிடுவாரு. சனியோட பார்வையிலையும் இருப்பார். இப்ப சனியோட பார்வை எதுல விழுகுது அப்படின்னா, ரிஷபம், கன்னி, தனுசு, இதுல எல்லாம் சனியோட 3, 7, 10ஆம் பார்வை விழுகுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து கடகத்துல இருக்கிற குரு கடகத்தையும் சுபத்துவப்படுத்திட்டு தன்னோட நண்பர் ராசியான விருச்சகத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. விருச்சக ராசிக்கு குரு பார்வை ரொம்ப நல்லது. குரு பார்வை எங்க இருந்தாலும் எந்த ராசிக்குனாலும் ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். விருச்சகத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு. மீன ராசியை, சனி பகவான் மீனத்துல இருக்கிறாரு, அந்த மீன ராசியும் சனி பகவானையும் குரு பார்ப்பாரு. இதெல்லாம் தான் இந்த மாசத்தோட கிரக நிகழ்வுகள். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் இப்ப வந்து நம்ம புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஜாதகங்கள் நம்ம கிட்டையும் இருக்குது. எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் சரியானதா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற ஜாதகத்திலாம் நாங்க அந்த தோஷங்கள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்ல இருக்கிற ஜாதகத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்து பொருத்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்குறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசி அவங்க ராசி நாயகன் சனி. மகர ராசியோட ராசி நாயகன் வந்து சனி பகவான் வந்து குருவோட வீட்டுல 3ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு தான். குருவோட வீட்டுல இருந்து குருவோட பார்வையில இருக்கிறதுனால பெரிய ஒரு பாதிப்புகள்லாம் இல்லை. நல்ல ஒரு உற்சாகமான அமைப்புகள், தன்னம்பிக்கை, தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா அமையும். 7ஆம் இடத்துல குரு பகவான், குரு சுக்கிர புதன் 3 சுபர்கள் இருந்து உங்க ராசியை பார்க்குறாங்க. 7ஆம் இடத்து வழியா, அதாவது கணவன் ஆணா இருந்தா மனைவி மூலியமா, பெண்ணா இருந்தா கணவன் மூலியமா ஒரு நல்ல ஒரு அற்புதமான சூழல்கள், அதாவது அவங்க மூலியமா ஒரு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள், அவங்க மூலியமா ஒரு
மரியாதை, புகழ் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 11 நாள் சுக்கிரன் வந்து அந்த ராகு பகவானை பார்க்கும்போது ஏற்கனவே வந்து குடும்பஸ்தானத்துல தடை தாமதங்கள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய அமைப்புகள். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே உள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகி குடும்பத்துல ஒரு ஒற்றுமை நிறையக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணம் ரொம்ப நாளா திருமணம் ஆகலை, திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அமையலை அப்படின்னா கண்டிப்பா திருமண அமைப்புகள்லாம் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ராசிக்கார இளைஞர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இருந்து கொடுத்து வந்த பிரச்சனைகள்லாம் வந்து அதாவது தம்பி தங்கைகள், தைரியம் வீரியம் வெற்றி விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த அமைப்புகள்லாம் வந்து அந்த அமைப்புகள்ல கொடுத்து வந்த தடைகள் தாமதங்கள்லாம் குருவோட 9ஆம் பார்வை மூலியமா நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்புகள். என்ன நிவர்த்தி அப்படின்னா தம்பி தங்கைகள் கூடிய ஒரு இணக்கமான சூழல்கள், ஒரு தைரியமா இணக்கமான சூழல்கள் கண்டிப்பா உருவாகும். அதே மாதிரி தைரியம் ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயத்த போல்டா அணுக முடியல, என்னால முயற்சியே எடுக்க முடியல அப்படின்ற அமைப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் முயற்சிகள் எடுப்பீங்க. ஒரு விஷயத்த முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகள் பலிதமாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் ஒரு 4 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 4 நாள்ல முதல் 4 நாள் மட்டும் தாயார் உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. கொஞ்சம் தாயார் உடல் உபாதைகள் வந்து அது சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து குழந்தைகள் மூலியமா கொஞ்சம் மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொடுக்க தான் செய்வாங்க. சனி பார்வையும் அங்க 5ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால குழந்தைகள் மீது அதீத கவனம் தேவை அப்படின்ற அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. 6ஆம் இடத்துல புதன் இருப்பாரு. முதல் 7 நாள் இருப்பாரு. வேலைகள்ல 6ஆம் இடத்துக்கு வேற ஒரு பாவ தொடர்பும் இல்லை. அதனால வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். வேலை ரொம்ப நாளா வந்து ஒரு வேலையில தாங்க இருக்கிறேன், அந்த வேலையை சாட்டிஸ்ஃபைடா இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று அந்த வேலையை புரிஞ்சிக்க முடியல, இல்லை ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்ற இருந்த அமைப்புகள்லாம் ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள். அந்த வேலைகள்ல வந்து மனமும் வந்து அந்த வேலைகள்ல அதாவது வேலை செய்யற அதிகாரிகள் வந்து அங்கீகரிக்கல அப்படின்ற இருந்து வந்த அமைப்புகள்லாம் விலகக்கூடிய அமைப்புகள். வேலைகள் வந்து ஸ்மூத்தா போகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் போறதுனால பயணங்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமா அனுகூலங்கள் ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல விதமா இருக்கும். தொழில்கள் தொழில்கள்ல ஒருபடி நல்ல அமோகமா போய் அதனால லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடம் வந்து இளையதாரம்னு சொல்லுவோம். முதல் திருமணம் வந்து சரியில்லாம பிரச்சனையில இருந்ததுன்னா பிரச்சனையாகி அது 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிற அமைப்புகள்லாம் வந்து 2வது திருமண அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல விதமாவே இருக்குது. நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3யும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ற 3 அமைப்புகளையும் தெளிவா சொல்லலாம். தெளிவா வேணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.